எம்ஜிஆரும் கலைஞர் 94 வயது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவரை விட்டு பிரிந்த பொழுது கலைஞருக்கு 47 வயது. 47 வயதுல எம்ஜிஆர் பிரிகிறார். மீதி 47 வருடம் அதுல ஒரு 10-12 வருடங்கள் அவர் அரசியல் எதிர் அரசியல் பண்ணுகிறார். அதற்கு பிறகு அவர் இல்லை. ஆனால் 94 வயதில் கரெக்ட் சரியாக பாதி வயது வரை எம்ஜிஆர் அவருடன் இருக்கிறார். இங்க ஒரு கேள்வி வருது இல்ல, திராவிட இயக்கத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏன் அப்படி ஒரு நட்பு உருவாகணும், அப்படி ஒரு பந்தம் உருவாகணும்? ஏன் அப்படி ஒரு நட்பு ஒரு பந்தம் எப்படி உருவாச்சு? ஏன்னா எல்லாருமே சிந்தனையாளர்கள். கண்ணதாசன் ஒரு பெரிய சிந்தனையாளர், நெடுஞ்செழியன் ஒரு பெரிய சிந்தனையாளர், அன்பழகன் ஒரு பெரிய சிந்தனையாளர். அப்படிதானே? என்ன எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான பொதுவான புள்ளி என்ன? 2 புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஒன்னு சினிமா, இன்னொன்னு அப்படின்னா 4 புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒன்னு அண்ணாவை கூட அதுல கூட எம்ஜிஆர் முரண்படுறாரு இல்லையா? அண்ணாவின் வழிகாட்டி காமராஜர் என் தலைவர்னு ஒரு லைன் எடுக்காரு. அப்போ 3 புள்ளி மொத்தம் இருக்கு. 2 புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒன்னு சினிமா, இன்னொன்னு அரசியல். 3வது புள்ளி என்னது? எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான 3வது புள்ளி என்ன? வறுமை, பசி, பஞ்சம். இளம் வயதிலேயே அந்த வறுமையை பிடித்துக்கொண்டு, கனவுகளை பிடித்துக்கொண்டு 2 பேரும் அப்படி வந்தாங்க. அவர் கும்பகோணத்துல இருந்து ஆரம்பிக்கிறார், இவர் திருவாரூர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். 2 பேரும் அன்றைக்கு சாதி அடுக்கில் ஒரு இடத்துல கலைஞர் சொல்றாரு, நான் மிக 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 ஒடுக்கப்பட்ட, நீங்க எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கோங்க, அவ்வளவு ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றார். அவரு அதாவது கோயிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இசை வகுப்புகளை என்னால உள்ள போய் கலந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு கலைஞர். ஆனால் கனவையும் பசியையும் பிடித்துக் கொண்டு 2 பேர் வருகிறார்கள்.